சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. எங்கள் பக்கத்து வீட்டில் இருந்தாங்க ஒருத்தவங்க. அவங்க என்ன பண்ணாங்க, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க. நான் நம்பி ஏமாந்தேன். அவங்க ஒரு 3 மாதம் இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, எங்கள் அம்மா வேண்டாம் சொல்கிறாங்கோ அப்படின்னு அவரும் போயிட்டாரு. அவர் தான் 3 மாசத்துக்கு அப்புறம் 4 மாசத்துக்கு அப்புறம் போயிட்டாரு. மறுபடியும் அவரை கூட்டிட்டு வந்தீங்க, மறுபடியும் அவர் போயிட்டாரு. அதுக்கப்புறம் தப்பான வழியில் போனால் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நீங்க ஓகேன்னு சொன்னீங்களா? ஓகேன்னு கொஞ்ச நாள் மறுத்து அப்புறம் ஒத்துக்கினேன். ஒத்துக்கின பிறகுதான் இவர் பழக்கம் ஆனார். நடுவில் எந்த இது தொழில் அவங்க செய்யக்கூடாதோ அதுக்கு அவங்க தான் இவங்களை கூட்டிட்டு போயிருக்காங்க. இதே இது இப்ப நீங்களும் அதே ட்ரெண்ட்ல தான் போறீங்க. எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதுதான் நீங்க செஞ்சிருக்கீங்க சிராஜ். என்னம்மா பேரு? என் பேர் நூர்ஜஹான். நூர்ஜஹான். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? வில்லிவாக்கத்துல இருந்து. என்ன பிரச்சனை? எனக்கு என் பையன்தான் எனக்கு வேணும் மேடம். எனக்கு அதனால தான் நான் வந்திருக்கேன். என்னாச்சு உங்க பையனுக்கு? எங்கள் அம்மா பார்த்து தான் கட்டி வச்சாங்க ஒருத்தரை. அவர் ஒரு 3 மாதம்தான் இருந்தாங்க என்கிட்ட. அப்போ எனக்கு 20 வயசு இருக்கும் கல்யாணம் பண்ணது. அவர் 3 மாதத்துலேயே என்ன பண்ணார், 4வது மாதம் பிரச்சனை பண்ணிவிட்டு நான் கர்ப்பமாயிட்டேன். கல்யாணம் தான் பண்ண முறையோட தான் பண்ணோம். மசூதியில் தான் பண்ணாங்க 4 பேரை வச்சு. அவர் ஏதோ என்னன்னு தெரியல போயிட்டாங்க. நானும் போய் தேடி கண்டுபிடிச்சிட்டுன்னு வந்தேன். அவரை திருப்பியும் இருந்தாங்க ஒரு 2 மாதம். திருப்பியும் போயிட்டாங்க. சரி இவர் போயிட்டு வராரு, நம்மளுக்கு இந்த குழந்தை வேண்டான்னு சொல்லிட்டு நான் அவர் முதல்ல இருந்தாங்க பற்றி எங்கள் கணவர், அவரோட குழந்தைய நான் கழிச்சிட்டேன். முறைப்படி ஃபர்ஸ்ட் கல்யாணம் நீங்க பண்ணீங்க. அவர் தான் 3 மாசத்துக்கு அப்புறம் 4 மாசத்துக்கு அப்புறம் போயிட்டு மறுபடியும் அவரை கூட்டிட்டு வந்தீங்க, மறுபடியும் அவர் போயிட்டாரு. அதுக்கப்புறம் நான் குழந்தைய கழிச்சிட்டேன் வேண்டான்னு சொல்லி. அப்புறம் மசூதியில் போய் எனக்கு இவர் வேண்டாம், இது மாதிரி விட்டுட்டு போகிறாரு, இவரை நம்பி நான் எங்கேயும் போக முடியாது, நான் எங்கள் அம்மா வீட்டோடய இருந்துக்கிறேன்னு சொல்லி எங்கள் அம்மா வீட்டோடய இருந்து வேலைக்கு போயிட்டு இருந்தேன். எங்கள் பக்கத்து வீட்டிலே இருந்தாங்க ஒருத்தவங்க. அவங்க என்ன பண்ணாங்க, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க. நான் நம்பி ஏமாந்தேன். அவங்க ஒரு 3 மாதம் இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, எங்கள் அம்மா வேண்டாம் சொல்கிறாங்கோ அப்படின்னு அவரும் போயிட்டார். சரி அதையும் விட்டுட்டு என்ன பண்ண வேலைக்கு போயிட்டு இருந்தேன். வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது எங்கள் அத்தை பொண்ணு எங்கள் கூட தான் இருந்தாள். எங்கள் அம்மா கூட எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க அவங்க, எங்கள் அத்தைன்றவங்க. அப்போ அவள் என்னை கூப்பிட்டா, வா நம்ம வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லி. என்னத்துக்கு என்னை வெளியில் போகலான்னு கூப்பிட்றேன்னு சொன்னதுக்கு, இல்லை உனக்கு நான் நிறைய பணம்லாம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி என்னை கூட்டின்னு போய். வெளியிலன்னா எங்க? வெளியில் பழக்கமாக கூட்டின்னு போனான். அப்போ தான் இவர் பழக்கமானது எனக்கு. இவர் யாருன்னு எனக்கு தெரியாது. எங்கள் வீட்டுக்கார் இப்போ இருக்கிறாரு, இப்போ எங்கள் பையன் பிறந்துக்கிறாரு, இவருக்கு பிறந்தது தான் அவர். அப்புறம் நான் போனேன். இவங்க என்ன சொன்னாங்க, அவரோட பேர் என்ன? சையத் கரீம். பழக்கமானாங்க. பழக்கமாகி நான் அப்பயும் வேண்டான்னு சொல்லி நான் வேலைக்கு போனேன். அப்போ கூட என்னை விடலை.
துரத்தி வந்து என் கூடயே இருந்தாங்க, பேசினாங்க, பழகினாங்க. சையத் கரீம். சையத் கரீம் 2 நீங்க குழந்தை. என்ன சொன்னீங்கன்னா உங்க அத்தை பொண்ணு என்ன சொன்னாங்க? இவங்க கிட்ட என் கூட நீங்க நீ வந்தானா பழகுங்க, நிறைய பணம் சம்பாதிக்கலாம்னு சொன்னாங்க. சம்பாதிக்கலாம்னு சொன்னாங்க. என்ன வேலை செஞ்சா இவ்வளவு பணம் சம்பாதிக்கலாம்னு அதான் சொன்னாங்க தப்பான வழியில போனா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சொன்னாங்க. சோ நீங்க ஓகேன்னு சொன்னீங்களா? ஓகேன்னு கொஞ்ச நாள் மறுத்து அப்புறம் ஒத்துக்கின பிறகுதான் இவரு பழக்கம் ஆனார் நடுவுல. சோ இந்த தப்பான வழியில பிறகுதான் இவர் இந்த கரீம், மிஸ்டர் அப்துல் கரீம் உங்களை மீட் பண்ணிருக்காரு, சந்திச்சேன். இவர் தான் உங்க வீட்டுல வந்து வாழ ஆரம்பிச்சாரு. அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அவருக்கு 2 பசங்க இருக்கு மேடம், ஒய்ஃப் இருக்காங்க. அப்புறம் நான் என்ன பண்ணேன், 2 குழந்தை இவர் திருப்பி வேணாம், எனக்கு 2 பசங்க இருக்கு, கல்யாணம் எனக்கு வேண்டான்னு சொல்லி 2 அபார்ஷன் பண்ணாரு. நீங்க கல்யாணம் பண்ணீங்களா அவரை? இல்லை மேடம், பண்ணல. சேர்ந்து வாழ்ந்தீங்க? வாழ்ந்தேன், நம்பிக்கையா வாழ்ந்துட்டேன். 3வது தான் இவன். எவ்வளவு தடவை நம்புவீங்கம்மா? இவன் 3வது. இவன் அந்த 2 குழந்தை கழிச்சிட்டு பின்னால இவன் 3வது நின்னுது. சிராஜுதீன் இப்ப இருக்கிற பையன். இப்ப இருக்கிற என்ன பேரா? சிராஜுதீன். இந்த குழந்தையும் கலைக்க சொல்லி ஒரே சண்டை வீட்டுல. இவரு நீ கழிச்சிடு. நான் டாக்டர் கிட்ட போனதுக்கு அவங்க என்ன சொல்லிட்டாங்க, என்னம்மா நீ எப்ப பார்த்தாலும் கழிச்சுனே இருக்கிற, நீ என்னதான் அப்படி முடிவு பண்ணிக்கிற, சின்ன வயசா இருக்குது, கர்ப்பப்பையே போயிடும். நீ உங்களுக்கு என்ன வயசு? 21 22 வயசு மேடம் எனக்கு. அப்போ கர்ப்பப்பை போயிடுமா, வேண்டாம் கலைக்காத, குழந்தை பெத்துக்கோ, இது பெத்துக்கிற வயசு தான் சொன்னாங்க. சரின்னு இவர்கிட்ட வந்து நான் சொன்னதுக்கு இவர் ஓகே சொன்னாரு. சரி பெத்துக்கோ, ஆனால் நான் வருவேன் போவேன், நிரந்தரமாக உங்ககிட்ட நான் தங்க முடியாது, எனக்கு குடும்பம் இருக்குது பசங்க இருக்குன்னு சொல்லிட்டாரு. சரி நான் அதுக்கும் நான் சம்மதப்பட்டு தான் வாழ்ந்தேன். சம்மதப்பட்டு வாழ்ந்து குழந்தையும் வளர்ந்தது. அதுக்கப்புறம் இவனுக்கு ஒன்று நின்றுச்சு, இவனுக்கு அடுத்து ஒன்று. இவன் 15 மாதம் கையில் எனக்கு பெரிய ஆப்ரேஷன் பண்ணதுனால திருப்பி 2வது குழந்தை பெற்றுக்க முடியாதுமா டாக்டர்மா என்னை திட்டினாங்க. திட்டினதுக்கு நான் இல்லை மேடம் நான் கலாதி பண்ணிவிட்டு ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்குன்னு இவர் தான் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. நான் என்ன பண்ணேன், கலாதி பண்ணிவிட்டு ஆப்ரேஷன் பண்ணிக்கினேன், இந்த பையனோட நிறுத்திக்கினேன். அதோட இவனுக்கு 2 வயசு ஆச்சு. எங்கள் அம்மா கிட்ட விட்டுட்டு நான் வேலைக்கு போக ஆரம்பித்தேன். என்ன வேலைக்கு போக? எக்ஸ்போர்ட்டில் வேலை, ஹெல்ப்பர் வேலை செஞ்சுன்னு இருந்தேன். 3 வருஷம் செஞ்சேன். அதுக்கப்புறம் எனக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு, நின்றுட்டேன் மேடம். நான் நின்னதுக்கப்புறம் நல்லபடியாக தான் வாழ்ந்துன்னு இருந்தோம் 2 பேரும். எனக்கு வீட்டில் உட்கார பிடிக்கல, சாப்பிட்டு உட்கார பிடிக்கல. நான் எதனா ஒரு சின்ன வியாபாரமாக பார்க்குறேன்னு சொல்லி பூ விற்க போனேன் மேடம். ஒரு 2-3 மாதம்தான் அந்த சீசனுக்கு விற்கும், அதுக்கப்புறம் விற்காது. அப்படி சொல்லிட்டு போகிறதுக்குள்ளே இவர் என்ன பண்ணார், எங்கள் தங்கச்சிக்கிட்ட பேசினே வந்து இவங்களுக்குள்ளே பழக்கம் ஆயிடுச்சு. உங்கள் தங்கச்சி கூட. அப்போ நான் இவரை திட்ட ஆரம்பித்தேன். வீட்டு உள்ள கூப்பிட்டு தான் திட்டினேன், திட்டம் பண்ணேன். மீறியும் போயிட்டாங்க 2 பேரும். 2 பேரும் போக எனக்கு கோவம் ஜாஸ்தியாக வந்துச்சு மேடம், உண்மையாக சொல்லிடுறேன் நான். அப்போ தான் என்ன பண்ணேன், அவங்க வீட்டாண்டே போயிட்டேன் நான். இவங்க வீடு தெரியும் எனக்கு. அப்போ போயிட்டு அவங்க வீட்டு ஒய்ஃப் கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி என்கிட்ட இத்தனை நாள் பழகினாங்க இருந்தாங்க, எனக்கு ஒரு பையன் ஆயிடுச்சு, இது மாதிரி எங்கள் தங்கச்சிக்கிட்ட பழகுறாங்க, நீங்கள் கொஞ்சம் கண்டிச்சு வைங்கன்னு சொன்னேன். அவங்க கண்டிக்கிறம்மா, நீ போ, நீ வந்து வீட்டாண்டெல்லாம் எங்களை சத்தம் போடாது. இந்த விஷயத்தை பற்றி அவங்களுக்கு தெரியுமா? அவங்க அம்மாவுக்கு தெரியும், அவங்க தங்கச்சிக்கெல்லாம் தெரியும் எங்கள் வீட்டில் இருக்கிறது. அப்புறம் என்ன பண்ணேன், எனக்கு கோவம் ஜாஸ்தியாக வந்து அவங்க வீட்டுக்கு போய் சண்டை போட்டேன் நான். இவரை வெளியே வாங்கன்னு சண்டை போட்டால் அவங்க பையன்தான் வந்து பதில் சொன்னானுக்காண்டி இவர் வந்து ஒரு பதிலும் சொல்லலை, ஆமான்னு சொல்லலை, இல்லைன்னு சொல்லலை. எங்கள் தங்கச்சி மேலே போய் சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லை, உங்கள் மேலே போய் சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லை. நீங்கள் ஏன் இந்த மாதிரி தப்பான வேலை பண்ணுறீங்க, உங்களுக்கு என்னை பிடிக்கலையா, நீங்கள் வேலைக்கு போயிடுங்க, நான் வேணான்னு சொல்லலை, நான் தனியாக வாழ்ந்துக்கிறேன்னு சொல்லி இவரை கேட்டு அழுதேன், திட்டினேன், அடிச்சிட்டேன் கூட. இதை வந்து அவங்க பையனுக்கு தெரிஞ்சு அவன் பையன் வந்து என்ன திட்டினான், ஏன் எங்கள் வீட்டான வந்து சும்மா சத்தம் போடுறீங்க, பேசுகிறீங்க, எங்களுக்கு அசிங்கமாக இருக்குது, அவமானமாக இருக்குது, நாங்கள் நல்லா வாழறவங்க அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டான வந்து அவங்க சத்தம் போட்டாங்க. நானும் சத்தம் போட்டேன், உங்கள் அப்பாவை அனுப்பு, நீ ஏன்ப்பா பேசுகிற, உனக்கு எனக்கு பேச்சு இல்லை, நான் உங்ககிட்ட அப்போ சண்டை போட்டேன், உங்கள் அப்பாவை அனுப்பு, ஏன் இந்த மாதிரி வேலை பண்ணணும், பக்கத்தில் இருந்துக்குன்னு, அக்கா தங்கச்சிங்க இன்னைக்கு அடிச்சிக்கினாங்களா, அது நல்லா இருக்கா உனக்கு, உங்கள் அப்பா பேச. நான் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லை அவங்க கல்யாணம்? இல்லை சார், அவங்க 2 பசங்க இருக்கு, அவங்களுக்கு பொம்பளை பசங்க இருக்கு. அவங்களுக்கு அவங்க கணவர் எங்கே இருக்காரு? அவருக்கு உடம்பு சரியில்லை மேடம், அவருக்கு கொஞ்சம் புத்தி சுவாதீனம் இல்லாமல் அவர் வருவார் போவார், போயிடுவார், அவரது கணக்கு இல்லை, சொந்த மாமா பிள்ளைய தான் கட்டினது. இதே மாதிரி இருக்கு, இவங்களுக்குள்ள தொடர்பு ஆயிடுச்சு. நான் கண்டுபிடிச்சி தான் கேட்டேனே, கண்டுபிடிக்காம நான் கேட்க மாட்டேன், ஏன்னா அது தப்பாக போயிடுச்சுன்னா நம்மள திருப்பிப்பாங்க நாளைக்கு,
அப்படின்னு சொல்லி இவளையும் கண்டிக்கிறேன், அவரையும் கண்டிக்கிறேன், இவரையும் கண்டிக்கிறேன், அவரையும் கண்டிக்கிறேன். 2 பேரும் கேட்க மாட்டேன்றாங்க. நான் கோவம் ஜாஸ்தியாகி வீடு ஏறி சண்டைக்கு போயிட்டேன் அவங்க வீட்டுக்கு. போக அவங்க புள்ள வந்து என்ன கையை பிடிச்சி இப்படி திருப்பிட்டான். இப்படி திருப்பி என்னை அசிங்கமாக கேட்கவே எனக்கு கோவம் வந்துச்சு. எனக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன். இந்த மாதிரி அவங்க அப்பா சண்டையில் என்னை வந்து புள்ள அடிக்கிறான் சார், நீங்கள் வந்து கேளுங்க, எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ணலாங்க, நான் தான் அவங்கக்கிட்ட அடி வாங்கி சாவுறேன்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அவர் ஒன்றும் திட்டலை அடிக்கலை, கூட்டின்னு போய் புத்தி சொன்னார். அதுக்கு நடுவில் என்ன பண்ணார், 3 மாதம் வரவே இல்லை இவர் வீட்டை விட்டு. நானும் இவரை பார்க்கல, அவரும் என்னை பார்க்கல. அதுக்கப்புறம் புள்ளைய பார்க்க வந்தார். மறுபடியும் புள்ளைய பார்க்க வந்து மறுபடியும் தொடர்புல இருந்தார். நீ எதுக்காக அவரை மன்னிச்சீங்க வீட்டுக்கு வந்தப்போ? கேட்கல நீங்க? கேட்டேன். நான் நீ பண்ணதெல்லாம் நீ தான் மன்னிப்பு கேட்டுட்டியே, இனிமேல் சண்டை வேணா பிரச்சனை வேணா சமாதானமா போயிடலாம்னு சொல்லி வந்து இருந்தாங்க. ஆனா மறுபடியும் பேசினாங்க அவங்க கிட்ட, எங்க தங்கச்சி கிட்ட பேசவே மறுபடியும் நான் திட்டி அமிச்சிட்டேன். 2 பேரும் ஒரே வீட்டுல தான் இருக்கீங்களா? தங்கச்சி இல்ல, தனித்தனி வீடு மேடம், தனித்தனி வீடு. இவரே பழி வாங்க தான் வந்துக்கிறாருன்னு இது எனக்கு தெரியல. இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த பையனுக்கிட்ட சொல்லி 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 உங்க அம்மா இப்படி இருந்தாடா, அப்படி இருந்தாடா, அப்படி வாழ்ந்தாடா, இப்படி வாழ்ந்தாடான்னு கூடவே இருந்து சொல்லிட்டு இருக்கிறாரு சிராஜ்ட்ட. இந்த பையன் இதை மனசுல வச்சுக்கினே என்ன பண்றான், சண்டை வரும்போதெல்லாம் என்னை அடிக்கிறது, திட்டுறது, பேசுறது, வம்பு வலிக்கிறது. நான் எதுவுமே கேட்க மாட்டேன் மேடம். ஒரு வாட்டி போய் பசங்க கூட சேர்ந்து வண்டி எடுத்து எங்கேயோ போட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஃபோன் வருது எனக்கு, யார் நைட்டு ஃபோன் வருது, இந்த மாதிரி சிராஜுதீன் இருக்கிறான் வாங்கோ அப்படி. என்னங்க சார்னு கேட்டதுக்கு கேப்பூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்கன்னாங்க. என்ன சார் சொல்லுங்கன்னா சொல்லலை. இந்த மாதிரி வண்டி எடுத்துன்னு போய் எங்கேயோ விட்டுட்டாங்களாம் அவங்க பசங்க. வண்டி யாரோடதோ வண்டி எடுத்துன்னு போய் விட்டுட்டாங்க, நீங்கள் வாங்கன்னாங்க. வந்த உடனே கேஸு எழுதிட்டாங்க. எழுதாதீங்க சார்னு சொன்னால் கூட அவங்க கேட்கல, எழுதி சைதாப்பேட்டைக்கு அமுச்சிட்டாங்க. அங்கே போய் அவ்வளோ பணம் இவ்வளோ பணம்னு கட்டி நகையெல்லாம் அடமானம் போட்டு இட்டுன்னு வந்தேன். திருப்பி என்ன பண்ணால் பஸ்ஸு டிரைவருங்களை போய் அடிச்சுட்டுக்கிறாங்க. எதுக்காக? கலாட்டா பண்ணி குடிச்சிட்டு இந்த பையன் இவன் ஃப்ரெண்டெல்லாம் சேர்ந்து ஸ்கூலை விட்டு நின்று இதே வேலை தான் அவனுக்கு. சரி மறுபடியும் போயிட்டுன்னு வந்தேன். இன்னொரு வாட்டி என்ன பண்ணேன், சாராய கடைக்காரங்களை போய் அடிச்சுட்டுக்கிறாங்க. இவன் திருந்துவான்னு பார்த்தா திருந்தவே மாட்டேன்றான். மேடம் வேலைக்கு போப்பா, என்னை பார்த்துக்கோ, உங்கள் அப்பா பேச்செல்லாம் கேட்காத, உங்கள் அப்பா எந்த முடிஞ்சு போச்சு வாழ்க்கை, நீ நல்லா இரு, நீ வாழு, உன்னை நம்பி தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எவ்வளோ கெஞ்சுறேன் மேடம். அசிங்கமாக என்ன பேசுகிறான் மேடம், தப்பாக பேசுகிறான். ஏம்மா உங்களுக்கு 21 வயசு தான் ஆயிருந்தது? ஆமாம் மேடம். சரியா? ஏதோ கொஞ்ச நாள் பொறுத்து இருந்து ஏதோ புத்தி கெட்டு ஒரு நல்ல ஆளை பார்த்து மறுபடியும் கல்யாணம் பண்ணி நல்ல ஒரு வாழ்க்கை நீங்க உங்களுக்கே அமைச்சிருக்கோம். ஆனா நீங்க செய்யல. பணத்துக்காக படிக்கல மேடம். நான் படிப்பு இல்லைனாலும்மா விவரம்னு ஒண்ணு இருக்கு. இப்பதான் வந்திருக்கு விவரம். இந்த விஷயம் உங்க அம்மாக்கும் தெரியுமா? எங்க அம்மாவுக்கு தெரியும். உங்க அத்தை பொண்ணுதான் இது பண்ண சொன்னாங்கன்னா அதுவும் தெரியும்? அதுவும் தெரியும். உங்க அம்மா கேட்கல விட்டுட்டாங்க. கேட்கலையா? அவங்களுக்கு காசு மட்டும் தான் தேவையா? பொண்ணு எப்படி போனாலும் எந்த வழியில போனாலும் அவங்களுக்கு சரிதானா? அது மாதிரி நடந்துட்டாங்க. இப்ப என் பையன் என்ன பாத்துக்கணும், என் குடும்பத்துக்கு இப்ப செய்யணும் மேடம். அவனை நம்பிதான் நான் இருக்கிறேன். நானும் எத்தனை நாளைக்கு ஹவுஸ் கிளிப்பிங் வேலை செய்ய முடியும் சொல்லுங்க. உங்க பையன் யாரு கூட இருக்கான்? இப்ப எங்க பாட்டி கிட்ட இருக்கிறான். உங்க பாட்டி கிட்ட? அவங்க பாட்டி கிட்ட. அதான் உங்க அம்மா கிட்ட? என்கிட்ட பேசுறது இல்ல, செய்யறது இல்ல. உடம்பு சரியில்லாத ஒரு வாட்டி மழக்கம் போட்டு. நீங்க தனியா இருக்கீங்களா? தனியா இருக்கிறேன். அங்க எங்கேதான் இருக்கிறேன், அந்த வீட்லயே தான் இருக்கிறேன். நரக வேதனையா இருக்கு மேடம். எனக்கு வாழ்க்கையெல்லாம் எனக்கு போனா போச்சு அவ்வளவுதான். இனிமேல் திரும்பி வரப்போறது இல்லை. எனக்கு இவனுடைய லைஃப் நல்லா இருக்கணும் இல்லை மேடம் சொல்லுங்க. அதுக்காக தான் நான் ஏங்கி அவனை திட்டம் பண்றது, கண்டிஷன் பண்றது. எதனா கோவத்துல நான் திட்டுறேன் தான், அதையே பயன்படுத்திக்கின்னு என்ன ஒரு மாதிரியா பேசுறான். காரி துப்புது, எட்டி வயிற்றுல உதைக்கிறது, அடிக்கிறது. 6 வாட்டி பிடிச்சி என்ன அடிக்கிறான். எதுக்கு அடிக்கணும் மேடம் என்ன சொல்லுங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்னு என்ன அடிக்கிறேன் அப்படின்னு கேட்பேன் நான். தப்பு நீங்க கண்டிப்பா செஞ்சிருக்கீங்கம்மா. என்ன தப்பு செஞ்சேன்னு கேக்குற கேள்வி இல்ல அது. தப்பு செஞ்சிருக்கீங்க. அவர் கூட நம்பி இத்தனை வருஷம் இருந்ததுக்கு, 20 வருஷம் இருந்ததுக்கு தான் எனக்கு தண்டனை கிடைச்சிடுச்சுங்களே. அவர் என்ன சொல்றாரு? அடிவாதான். அப்துல் கரீம் என்ன சொல்றாரு? அவரு பார்த்தே 6 மாசம் ஆகுது மேடம். மறுபடியும் உங்க வாழ்க்கையில வந்தாருன்னு சொன்னீங்க. மறுபடியும் விரட்டி விட்டுட்டேன். ஏங்க ஆல்ரெடி அப்பவே உங்களை சப்போர்ட் பண்ணல, மறுபடியும் அவர் திரும்பி வரச்ச எதுக்காக அவர் வீட்டுக்குள்ள நீங்க உங்க கூட சேர்த்தீங்க?
ஏன் மறுபடியும் அந்த தப்பு பண்ணீங்க? வணக்கம், உட்காருங்க. ஒரு தாய் என்னென்ன கேட்கணுமோ அதெல்லாம் கேட்கறது. அசிங்கமா வயசு பையன் கேட்டா எப்படி மேடம் இருக்கும் எனக்கு? பெரியவங்க ஒரு அடி அடிச்சாலும் ஒரு சொல்லு சொன்னாலும் நம்ம தாங்கிக்கலாம். மேடம் இது பேசுறது சரியில்லை மேடம். அந்த பையனை சித்திரவதை பண்ற மேடம். என்ன சித்திரவதை பண்றா? அசிங்கமா பேசுறது. பையனுக்கு 21 வயசு ஆகுது. என்ன சொல்லுவாங்க இவங்க பையனை பார்த்து? அவன் படிச்சு நின்றுட்டான். 9வது படிச்சு வேலைக்கு போறான்னு நின்றுட்டான். பசங்க கூட கெட்டு போச்சு. கெட்டு போய் பசங்க கூட இருந்து அந்த ஏரியால இருக்கிற பசங்க கூட சேர்ந்து சுத்துறது, லூட்டி அடிக்குது, பைக்ல சுத்துறது, வேற ஒண்ணும் இல்ல. குடி என்ன மேடம் இந்த வயசுல? இந்த 2-3 வாட்டி குடிச்சான் மேடம். இந்த வயசுல எப்படிமா குடிக்க முடியும்? பசங்க கூட நான் திட்டினேன். அதுல இருந்து இல்ல இப்போ குடி இல்ல. ஆஹா. ஆனா இவ பேச அம்மா தூக்கு போட்டுன்னு சேர்த்துவாங்க. நாமளே இல்லைன்னாக்கா, நான் இல்லைன்னாக்கா என் வயசுக்கு நான் துணி துவைச்சி போடுறேன் மேடம். அவனுக்கு துணி துவைக்கிறதுல விசிறி அடிச்சிடுறா. ஏன் சோறு போடுறதில்ல அந்த பையனுக்கு? ஏன் இவ போடுறதில்ல? ஏன் போடுறதில்ல? அவன் வேலைக்கு போல. டெய்லி 10 குடம் தண்ணி ஏத்துட்டு நான் பெரிய ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறேன். 9 மணிக்கெல்லாம் நான் போனேன் மேடம் ஸ்டோருக்குள்ள. 10 குடம் தண்ணி எடுத்து ரொப்பி வச்சுட்டு நான் போனேன் வேலைக்கு. சாப்பிடுற தட்டு கூட எடுத்து வைக்க மாட்டேன்றான். இதெல்லாம் கேட்க கூடாது. அம்மா பொண்ணு பிள்ளைக்கு நடுவுல என்னமா பிரச்சனை? இது வார்த்தை ரொம்ப அசிங்கமா வார்த்தை விடுது மேடம். அவனுக்கு அது பிடிக்கல. அப்படி பேசாதம்மான்னுவான். அந்த அந்த பொல்ல பேசாதம்மா, நல்ல வார்த்தை பேசணுவான். அதுதான் அங்க பிரச்சனை. அப்பா கிட்ட பேசுறான் மேடம். இப்ப கூட தொடர்புல தான் இருக்கிறான். தொடர்பு இல்லைனாக்கா நீ சோறு போடுறது இல்ல? இல்ல, அவங்க அப்பா கூட பேசுறான், பழகுறான், செய்யறான். எதுக்கு என்ன சண்டை போடுற? அவர்தான் இப்ப துட்டு கொடுத்து ஹோட்டல்ல ஏதோ சாப்பிடுறான் அவன். எங்க வீட்டுல கூட சாப்பிடுறது இல்ல, சாப்பிடுறான்னாக்கா. எங்க நூறுஜாவோட அம்மா தானே? இவங்க தப்பான வழியில போயிருக்காங்க. அத பத்தி உங்களுக்கு தெரியுமா? அது எனக்கு தெரியாது மேடம். தெரியாதா? நான் கேளுங்க அவளையே. சரி, அப்துல் கரீம் யாரு? அப்துல் கரீம் எங்க மருமகளுக்கு மாமா. அப்துல் கரீமுக்கும் இவங்களுக்கு தொடர்பு இருக்குன்னு உங்களுக்கு எனக்கு தெரியாது மேடம். கேளுங்க அவளையே. எனக்கு தெரியும். இந்த குழந்தை யாருது? அப்துல் கரீம் அவங்களது தான், அவருக்கு தான். தொடர்பு இல்லாம எப்படி தொடர்புறது எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட்லயே உங்க பேசிக்க. உங்க வீட்டுக்கு வர்றது போறது, உங்க வீட்டுக்கு எதிரில தானே நீங்க இருக்கீங்க. அப்புறம் தான் தெரியும் மேடம். இவங்க அப்துல் கரீமை எங்க சந்திச்சாங்க? அது எங்க அண்ணன் பொண்ணு ஒண்ணு இருந்துச்சு, சாயிதா. அவதான் இவ வேலைக்கு போயிட்டு வரும், சபினா கம்பெனிக்கு போயிட்டு வர சொல்ல அவ இவளை இட்டுன்னு போவா. எங்க இட்டுன்னு போவா? அவங்க வீட்டுக்கு. எதுக்காக? தெருவுக்கு. எதுக்காக? அத்தை வீடு தானே, அத்தை பொண்ணு தானே கூப்பிடுறான்னு இவ போவா. அப்பெல்லாம் எனக்கு தெரியாது மேடம். அப்புறம் தான் எங்க அதே பொண்ணுதான் இவங்கள தவறான வாழ்க்கை, ஒரு எந்த வாழ்க்கை இவங்க எந்த தொழில் அவங்க செய்யக்கூடாதோ அதுக்கு அவங்க தான் இவங்களை கூட்டிட்டு போயிருக்காங்க. கூட்டின்னு எல்லாம் நான் கூட கண்டிச்சேன் மேடம். போவாத, அவளை கூட போவாத, சேராத, கொள்ளாதன்னு சொல்லியிருக்கிறேன் மேடம். கேள்வி. அப்படி போய் தான் அப்துல் கரீம் கூட இவங்க கான்டாக்ட்ல வந்திருக்காங்க. ஆமா, எங்கேயும் போவாத. அப்புறம் தான் எங்க வீட்டுக்கு வந்துன்னு போயின்னு இருக்கு சொல்ல எனக்கு தெரியும். அப்துல் கரீம் மட்டும் இல்லம்மா, அந்த விஷயத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா? ஆனா அவளை கூட தான் போவா இவ. எங்க அண்ணன் பொண்ணு அவங்களே தப்பான வழிக்கு இவங்களை கூட்டிட்டு போறான்னு உங்களுக்கு தெரிஞ்ச பிறகும் எதுக்காக உங்க பொண்ணா அவங்க கூட போவா? சேராதானே சேர்றாங்களே, என்ன பண்றது? பெரியவங்க பேச்சு கேக்குறாங்களா மேடம்? பெரியவங்க பேச்சு கேக்குறாங்களா? இப்ப கூட கேட்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் அந்த தவறான வழியில எதுக்காக போனேன்னா என் குடும்பத்துக்கு காசு கொடுக்கறதுக்காக தான் நான் இப்படி ஒரு தவறு செஞ்சேன்னு சொல்றேன். அப்ப இவ கொண்டாந்து கொடுத்துதான் எங்க குடும்பம் சொல்றாங்க. அதனாலதான் நான் இந்த தப்பு செஞ்சேன் மேடம். நான் இந்த தப்பு செய்யறது எங்க அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். அப்ப நாங்க போக சொன்னோமா அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. அப்ப அவங்க அப்பா எல்லாம் சம்பாதிக்கலையா குடும்பத்தை பாக்குறதுக்கு? இவ்வளவு தப்பான இருங்க. என்ன மாதிரி சொல்றீங்க? மறைச்சு பேசுவாங்க மேடம் அவங்க. சத்தியமா மேடம், 4 புள்ள ஓதுவா. அவங்க என்ன தெளிவா சொன்னாங்க, நாங்க அனுச்சுமா இவள சம்பாதிச்சு என் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக தாமா நான் இப்படி ஒரு தவறான முடிவு எடுத்தேன்னு சொல்றேன். அதெல்லாம் கிடையாது.
அவ பேசலாம் நீங்க So, நம்பாதீங்க. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா அவ மாத்தி மாத்தி பேசுவா. அங்கேந்து வர காசுனாலதான் என் குடும்பமே நல்லா வாழுது. ஆமா, அப்பா சம்பாதிக்கல, நான் 4 வீட்டு வேலை போய் செய்து சம்பாதிக்கல, பிள்ளைங்களை காப்பாத்தல. 4 வீட்டு வேலை செய்வேன், 6 மணிக்கு போய் 9 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வருவேன். கேளுங்க அவள. என்ன நூர்ஜா? அவங்க சொல்லுவாங்க, மாத்தி மாத்தி பேசுவாங்க மேடம். யார் உண்மையா சொல்றாங்க, நீங்களா அம்மாவா? நான் தான் மேடம் உண்மையா சொல்றது. ஆமா, நடந்தது So, உண்மைதான். நீங்க அங்கேருந்து வர காசுனாலதான் உங்க குடும்பமே வாழுதுன்னு நீங்க சொல்றீங்களா? அப்ப வாழ்ந்துச்சு, இப்ப நல்லா இருக்கிறாங்க, மாத்தி பேசுறாங்க. ஆமா, இப்ப நல்லா வாழறோம். போங்க, என் வாழ்க்கை தானே கெட்டு போச்சு, போனா போது போங்க. அவளை கூட ஜதை போட்டுன்னு போறது நான் கண்டிச்சாக்க 3 மாசமா 3 மாசம் அவங்க அந்த வேலையை பார்த்திருக்காங்க. தவறான வேலை பண்ணிருக்காங்க. எனக்கு தெரியாது மேடம். அண்ணன் பொண்ணு கூட போதுன்னு தான் எனக்கு தெரியும். இவ நீங்க என்ன பேச சொல்றீங்கன்னா, நான் இந்த தப்பு செஞ்சது என் குடும்பத்துக்காகன்னு சொல்றீங்க. அவங்க இல்லன்னு ஆனா, மறுக்கிறாங்க. அவங்க இல்லன்னு சொல்றாங்க. ஆமா, என்ன எனக்கு பண்ண நீ போறது, முடியும்? அவளை கூட போறது வர்றது என்ன என்ன பண்ண பாக்க முடியும்? என்ன? சரி, உங்க மருமகள் எது மாமான்னு சொன்னீங்க அப்துல் கரீம். ஆமா, அவங்களுக்கும் இவங்களுக்கும் தொடர்பு வந்த உடனே உங்க கடமை என்னமா? இல்ல மேடம், அவங்க ஆல்ரெடி அவருக்கு கல்யாணம் ஆகி பசங்க இருக்காங்க. பசங்க இருக்கிறாங்க, இவங்க தொடர்புல உங்க வீட்டுக்கு வராரு போறாரு. போறாரு. நீங்க ஏன் கண்டிக்கல அவரை? ஏன் நீங்க வரீங்க? ஏன் யார இத்தியம் கண்டிச்சேன், அத்தை கண்டிச்சேன். ஃபர்ஸ்ட் வாழ்க்கை எனக்கு போயிடுச்சு, 2வது வாழ்க்கைனா நிம்மதியா இருக்கட்டும்னு தேர்ந்தெடுத்துக்குச்சு. தேர்ந்தெடுத்து நல்லா தான் வச்சிருந்தாரு அவரு. யாரு? அவரு அப்துல் கரீம். என்ன குறை வச்சிருந்தாரு? இல்லம்மா, கல்யாணமே பண்ணிக்கலையா அவங்க? பண்ணிக்கல மேடம், ஒரு பையனும் பிறந்துட்டான். கல்யாணம் இல்லாம எப்படிங்க? அதே தப்புல. நீங்க ஒரு தாய், நீங்க ஏன் சொல்ல அவர்கிட்ட? அவர்கிட்ட சொல்ல, இவகிட்ட சொன்னேன் நான். சரிம்மா, 2 பேருக்கு தொடர்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரிய வந்த பிறகு ஏன் அவங்கள கல்யாணம் பண்ணி வைக்கல? அது எப்படி மேடம்? ஃபர்ஸ்ட் சம்சாரம் இருக்கு சொல்ல 2வது கல்யாணம் பண்ணிக்குவாங்க. தப்புதான் மேடம் அது. சரி, அப்ப இந்த தொடர்பை நீங்க கட் பண்ணமா? இல்ல அவர் வீட்டுக்கு வந்து இவங்களை சந்திச்சு ஒரு குழந்தை இல்ல 2 பசங்களுக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் சிராஜ், அதுக்கு பிறகு இன்னொரு குழந்தை. இல்ல ஃபர்ஸ்ட் சிராஜ் தான். இல்ல, அபார்ஷன் பண்ணிருக்காங்க. சிராஜுக்கு அப்புறம் ஒன்னு அபார்ஷன் பண்ணல, அது தெரியும் எனக்கு. முன்னாடியும் 2 பசங்களை அபார்ஷன் பண்ணிருக்கேன். அது எனக்கு ஏமா? நீங்க தாய் தானே? சிராஜுக்கு அப்புறம் தான் பண்ணது எனக்கு தெரியும். அது அவங்க பிறந்து 3 மாசத்துல ஏமா அபார்ஷன் பண்ற விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அப்போவே நீங்க ஏன் நிப்பாட்டல? மேடம் என் தெளிவா சொல்றீங்களே, அது எப்படிமா பண்ண முடியும்? அவங்களுக்கு ஒரு மனைவி இருக்கா, பசங்க இருக்கான்னு இப்போ தெளிவா சொல்றீங்களே, அப்போ ஏன் அவங்கள நிப்பாட்டல நீங்க? அவங்க கேட்டா தானே பெரியவங்க பேச்சு. அவங்க கேட்கலன்னா அடிச்சு வீட்டுல உட்காத்தி வைக்கணும். ஏன் அது செய்யல? எங்க பையனை கூட்டுன்னு போறதுக்கு எத்தனை வாட்டி டெல்லிக்கு அனுப்புறேன்னு சொன்னாங்க. அவன் கெட்டுக்கு குடிகாரனா ஆயிட்டான்னு மனசு கேட்காம போய் அவங்க கிட்ட நான் சொல்லி அழுதுட்டுன்னு வந்து வீட்டெல்லாம் குடிகாரன் இல்லன்னு அவங்க சொல்றாங்களே. 6 மாசம் ட்ரைனிங். நீங்க சொல்றீங்க குடிகாரன்னு சொல்றீங்க. ஒரு 3 நாள் அந்த பசங்க கூட குடிச்சா மேடம். நான் சொல்றேன் உண்மையா என்ன? இப்ப அவன் அதெல்லாம் இல்ல, இவ பண்ற டென்ஷன் தான் அவன் போறான் பசங்க கூட. என்ன டென்ஷன் படுத்துறாரு? ஒரு வயசு பையனை எப்படி பேசணும்ன்றது தெரியாதா மேடம்? சொல்லுங்க நீங்களே. எந்த விஷயத்துல சண்டை போடுறாங்க 2 பேரும்? விஷயத்துக்கு அந்த கதையெல்லாம் இல்ல, அந்த கதையெல்லாம் இல்ல. நீ பண்ற டென்ஷன்ல தான் அவன் போறான் பசங்க கூட. 12 மணி 1 மணிக்கு வீட்டுக்கு வரான் மேடம். எங்க போயிட்டு வரான், எங்க வரான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. நூர்ஜான், இப்போ நீங்க நீங்க நல்ல ஒரு வாழ்க்கை தான். நீங்க இப்போ ஏதோ ஹவுஸ் கீப்பிங் ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்றீங்க. உங்க பையன் திருதுனா இப்ப போதும், அதுதான் உங்களுக்கு. அதான் பையன் திருந்தணும். அந்த பையன் உங்க கூட வரணும். அவன் திருந்தணும். என்ன தப்பா பேசக்கூடாது, கெட்ட வார்த்தை நம்ம பேசக்கூடாது. முதல்ல நம்ம வாயை அடக்கணும், புரியுதா? நானும் தான் புள்ள வச்சு சப்போர்ட் பண்றேன். ஆமா, 2 மணிக்கு புள்ள செத்துட்டு இருக்கோம் மேடம். இருங்க, 2 மணிக்கு ஸ்டேஷன்ல உட்கார்ந்து நான் வந்து கூட்டின்னு வந்தீங்களா? 500 ரூபாய் கெஞ்சுறேன், 1500 ரூபாய் கேட்டாரு போலீஸ். அப்பா 10,000 ரூபாய் கொடுத்து மூட்டுன்னு வந்தாரு. இப்ப கூட முந்தானத்து கூட 3000 ரூபாய் கொடுத்து இருக்கிறாரு. சிராஜுக்கு தான் சாப்பாட்டு குடுக்கறாரு. அவர் இவ்வளவு சோறு போடுறா, இவ ஆக்கி தின்ற மேடம். சின்ன சொப்பு வச்சு ஆக்கி தின்றியா? அந்த புள்ளைய விட்டுட்டு எப்படி மனசு வருது? கூட போய் மாட்டீங்க. நான் யார் செலவு பண்ணிட்டுன்னு வந்தது? நைட்டு பகல் உட்கார்ந்து பேசிக்கிறேன். நான் இடம் விட்டுருக்கிறேன் மேடம். சரி, ஒருத்தர் ஆம்பளைன்னு வச்சுன்னு இருக்குது, புள்ளையும் சரியில்லை, வீட்டுக்காரன் சரியில்லைன்னா இவ்வளவு பெரிய வீடு கட்டிக்கின்னு என்னைய அடிக்கிற மேடம். 3 வாட்டி அடிச்சுட்டேன் மேடம். என்ன வந்து கேளுங்க மேடம். எதுக்காக? எதுக்காக? அவளே கேளுங்க, சொல்லுவா. எதுக்காக அடிச்சீங்க? எங்க தங்கச்சி திட்டம் பண்ண மாட்டேன்றாங்க, நான் அடிச்சேன்.
உங்க அம்மாவை அடிச்சீங்களா? 2 வாட்டி இந்த அடிச்சிட்டேன் பாருங்க மேடம். மேடம், இந்த பாருங்க தொடப்பு கட்டையில, இந்த பாருங்க குச்சி குத்திக்கின்னு காந்தி நகர் ஹாஸ்பிட்டல். என்ன நூர்ஜா, என்ன பண்றீங்க? தங்கச்சி தப்பு பண்ணா கேட்கணும் மேடம், கேட்க மாட்டேன்றாங்க. So, அவர் கூட எதுக்கு என்ன அனுப்பி தப்பு? போறாங்க? நீங்க கேட்க வேண்டியதானே? என்ன கேட்டா அவ அடிக்க வரா, இவனை அவங்க கேட்டா பொண்ணுனா அவன் உங்களுக்கு அடிக்க தங்கச்சி வராங்க. தானே? எல்லாரும் அடிக்க வராங்க. அதுக்காக நீங்க போய் அடிப்பீங்களா உங்க அம்மாவை? அவளும் அடிக்கிறா இவனும் அடிக்கிறான், மாத்தி மாத்தி அடிச்சா நான் இவங்கள மேடம், அடிச்சேன். அவங்க 2 பேரும் அடிக்கிறான்னு சொல்லி நீங்க போய் உங்க அம்மாவை அடிப்பீங்களா? கேளு போய் இது எந்த கேளு. விதத்துல நியாயம் பெரியவங்க நூர்ஜா? தானே, நீங்க கேளுங்கன்னு சொல்லி 3 வாட்டி அடிச்சு இருக்கிற மேடம் என்ன. பெரியவங்க செய்யறது தானே. எல்லாமே தவறு. அதுக்கு மேல நீங்க போய் உங்க அம்மாவை பாத்தியா அடிக்கிறீங்களா? அவ தப்பு செய்ததா? அப்ப பாக்கல. வீட்டுல உக்காந்துக்கிறாவா? இட்டுன்னு வந்தா, சோறு போட்டு இட்டுன்னு வந்தா, சாந்தி இட்டுன்னு வந்தா, போயிட்டுன்னு வந்து கேளு. இது பாருங்க நூர்ஜா, அநியாயமா உங்க தங்கச்சி மேல எல்லாம் பழி போடாதீங்க. நான் பழி அவங்க போடல பூ மேடம். வித்து அவங்க ஏதோ காசு வருது, அவங்க நீங்க குடும்பத்தை அந்த பாத்துக்கிறாங்க. தெருவுல வந்து உண்மையா கேளுங்க மேடம், மேடம். நான் கண்ணால பார்த்து நான் அவன் காலெல்லாம் புடிச்சு அழுதுட்டு தான் மேடம் வெறுத்து விட்டுட்டு என்ன பேசினா உட்கார்ந்துருக்கிறேன் நானு. சந்தேகம் மேடம் அவளுக்கு. அவளுக்கு வந்து ஏன் சந்தேகம் சரி எனக்கு? கிடையாது. இன்னும் கூட தொடர்புல தான் இருக்கிறாங்க. ஆமா, நான் என்ன பண்ண பேசினா- முடியும் அவங்கள இருங்க. போயிட்டு? சரி, அவதான் தொடர்புல இருக்கிறா. என் மருமக சொந்த தாய் மாமா அவன் வந்து அவ்வளோ புள்ளைங்களை விட்டுட்டு அவங்க அப்பா செத்துட்டாரு தூக்கு மாட்டிக்கின்னு அண்ணன் தம்பி சண்டையில. ஏதோ இல்லாத பொண்ணு வந்துச்சேன்னா நம்ம குடும்பத்துக்கு எல்லாம் எடுத்து நல்லா தான் பாக்குது எனக்கு மருமக. நான் அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. நல்லா பாத்துக்குது, கேளுங்க, நல்லா பாத்துக்குது. எனக்கு ஒரு வேலை கூட அப்படி வேணாடி, வேணாடின்னு தங்கச்சி கால்ல கூட விழுந்தேன் இருங்க. மேடம். நான் அந்த ஆள் ஒரு கூட தங்கச்சி பழகாதேன்னு. பொண்ணு கிட்ட பேசினா கூட தங்கச்சி பொண்ணு வச்சுக்குவாளா? நீங்களே சொல்லுங்க. சொல்றாங்க அவங்க மேல எல்லாம் கொழுப்பு எனக்கு சொல்றேன். எல்லாம் பட்டம் கட்டுறவ நீ. போங்க, நல்லாதான் இதே வாழுங்க. சரி கிடையாது. நான் வாழ்ந்துட்டேன், ஓஹோன்னு வாழ்ந்துட்டேன். இப்ப வாழட்டும் எல்லாரும். இது பாருங்க எல்லாம் நூர்ஜா, விட்டுட்டு இப்போ உங்களுக்கு உங்க மகனை சரிப்படுத்தணும். சரி ஆமா, பண்றீங்க அவ்வளவுதான். மேடம். அது மட்டும் தான் ஆமா இப்போ உங்க நோக்கம். ஆமா மேடம், அவன் சரியாயி திருந்தி திருந்தி நல்ல வாழ்க்கை வாழணும் அவன். அதுக்காக மத்தவங்க மேல எல்லாம் பழிய போடாதீங்க. வழியெல்லாம் நான் போடல மேடம், உண்மையே மேடம். நான் ஏன் தங்கச்சி மேல சொல்லி எனக்கு என்ன லாபம் மேடம்? சொல்லி எனக்கு என்ன கிடைக்க போகுது? அடி உத தான் கிடைச்சது. இதெல்லாம் உங்க தங்கச்சி கதையை நாங்க கேட்க விரும்பல. அதான். புள்ள கதை கேளு முன்ன. முதல்ல உங்களுக்கு உங்க பையன் சரியாயி நல்லா உங்ககிட்ட ஆகட்டும் வரணும். மேடம், எனக்கு அது போதும். எனக்கு அவர் போனா கூட போட்டோம், அவர் 10 கூட போயிடுவாரு தேடிக்கணும். நம்மளுக்கு அது என்ன அவர் வந்தது? வாழ்க்கைங்க. இப்போ உங்களுக்கு தேவை என்னன்னா உங்க பையன் திருந்தி உங்ககிட்ட வரணும். ஆமா மேடம், ஆமா. சொல்லுங்க சிராஜ். இவங்க வந்து அந்த பேட் வாய்ஸ் வந்து ரொம்ப யூஸ் பண்றாங்க. என்ன யூஸ் பண்ணாத வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்றாங்க. பையன்கிட்ட எப்படி பேசணும்னு அளவு இப்போ உங்க 2 பேருக்கு நடுவுல ஏன் சண்டை வருது? என்ன பிரச்சனை? வெறுக்கிறான் என்ன, இந்த அவ்வளவுதான் மாதிரி விஷயம். பண்றதுனால தான் ஒரு வெறுக்குது நிமிஷம்மா, மேடம், ஒரு வெறுக்குது நிமிஷம்மா. எப்படி நீங்க 2 பேரும் பேசிட்டீங்க, ஏய். நீங்க சொல்லுங்க. இந்த மாதிரி பண்றதுனால உங்க தான் கருத்து என்ன? இவங்க லைஃப் வந்து இதோட முடிஞ்சிச்சு மேடம். என் லைஃப் வந்து பார்க்க மாட்றாங்க. இப்போ வந்து இங்க சண்டை எங்க வீட்டாண்ட போடுறாங்கன்னா அந்த தெரு முனை எங்க ஏரியா சந்து வரையும் கத்திட்டே போவாங்க, கத்தினே வருவாங்க. ஏன் இப்படி கத்துறீங்க அப்படின்னு கேட்டா நான் கேட்கறதுக்கு ஒரு பதிலும் இருக்காது. இவங்க பேசினே தான் இருப்பாங்க. நீங்க ஏன் படிக்கல? ஏன் படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டீங்க? 9வது போல, 9வதோட பாதியோட ஏன்பா? வந்துட்டான். படிப்பு நம்ம மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்க்கு படிப்பு ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம கிட்ட காசு பணம் எதுவும் இல்லை. படிப்பு இருந்தாதான் முன்னேறதுக்கு ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு. படிப்பே இல்லாம நம்ம எங்க யாருக்கிட்ட போய் வேலை கேட்குது? ஏன் நீங்க ஸ்கூல் விட்டு ஏன் டிஸ்கண்டினியூ பண்ணீங்க? மேடம் இப்போ கூட யோசிக்கிறேன் மேடம். 10th கரஸ்ல Correspondence ல பண்ணலாமா? பண்ணலாம். யோசிக்கிறீங்க ஆனா செய்யல. இல்லை மேடம், அதான் மேடம் ஒரு ஜாப் ஒன்று தேடினேன். ஆமா, ஏதோ போலீஸ் கேஸ் எல்லாம் மாட்டினீங்களாமா? என்ன அது, என்ன பிரச்சனை அது? அது டைம் சரியில்லாம டைம் சரியில்லாம இல்ல, டைம் எல்லாம் நாம எப்பவுமே நல்ல டைமா தான் இருக்கும். நாம சேர வேலையினாலதான் நம்மளே சொல்லிக்கிறோம் பேட் டைம், இந்த நேரம் சரியில்லை, அந்த நேரம் சரியில்லை. டைம் மேல நம்ம பழிய போடுறோம். நம்ம செஞ்ச தவறுக்கெல்லாம் எல்லா நேரம் நல்ல நேரம் தான். எதுக்காக அப்படி எல்லாம் செய்ய போனீங்க? ஒரு பைக் ஏதோ தேடி வச்சீங்களா? மைக்கேல் கூட போய் வண்டியை ஓட்டி பெட்ரோல் காணி ஆனோன்னு போட்டு யாரோ போயிட்டு அவன் பண்ணது எல்லாம் எனக்கு தெரியாது மேடம். அவன் கூட நான் சுத்தி இருந்தேன். ஏன்பா? தெரியும் எனக்கு. இப்போ அவன் நல்லவனா கெட்டவனா தெரியல. இப்ப நீங்க சொல்றீங்க அவங்க கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி. இது இப்ப நீங்களும் அதே ட்ரெண்ட்ல தான் போறீங்க. எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதுதான் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க சிராஜ். இல்ல மேடம், அவங்க பேச வைக்கிறாங்க. நான் பேச கூடாதுன்னு நான் ஒரு மரியாதை, அவங்களுக்கு ஒரு மரியாதை வச்சிருக்கேன். அந்த மரியாதையை வந்து கெடுத்துக்கிறாங்க. அது சரி, அவங்க சொல்றது தப்பு. நீங்க செஞ்சது கரெக்டா? இல்ல மேடம், தப்பு தானே? நான் வெளியே போய் சிப்பேன் மேடம். ஏன் இப்படி நம்ம ஏன் பேசுறோம், அவங்க தான் பேசுறாங்கன்னு நான் பேசுற விஷயத்தை பத்தி நான் சொல்ல சிராஜ்.
நீங்க செஞ்ச விஷயத்தை பத்தி நான் சொல்றேன். ஏன் மேடம் குடிக்கணும் கேளுங்க. எதுக்காக இதெல்லாம் இந்த நான் வயசுல கேட்க நீங்க கூடாதா? குடிக்கணும்? ஆ? ஆமா, நீங்க அவ்வளவு குருஜா, போதை. நான் பேசிட்டு இருக்கேன். எதுக்காக நீங்க குடிக்கிறீங்க? இந்த வயசுல madam. குடி தேவையா? இல்ல மேடம். என்ன வயசு? என்ன வயசு? 21. 21. 21ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நீங்க தண்ணி சாப்பிடுறீங்க. இல்ல மேடம், அது அடிக்ட்லாம் இல்ல மேடம். அது எடிக்ஷன் இல்லைங்க. ஃபர்ஸ்ட் முதல்ல மெதுவா தான் ஸ்டார்ட் ஆகும், அதுக்கப்புறம் தான் அது எடிக்ஷன் ஆகும். ஃபர்ஸ்ட் செம ஜாலியா இருக்கும், என்ன ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்தோம் தண்ணி சாப்பிட்டோம், ஓகே. அதுக்கப்புறம் போக 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 தான் இது ஒரு எடிக்ஷனா மாறும். அது இல்லாம வாழ முடியாது அப்படின்னு ஒரு நிலைமை வரும். இப்ப சுறுசுறுப்பா நீங்க நல்ல யூத், இந்த நேரத்துல நீங்க நல்லா வேலை பார்க்கணும், நல்லா படிக்கணும். இவங்க ஃபேமிலி வந்து இவங்க வாழ்க்கைய வந்து என்கிட்ட சொல்லினே இருக்காங்க மேடம். சொல்லியிருக்காங்கல்ல, அதான் இந்த மாதிரி இந்த கஷ்டம் சொல்லல, கத்தின்னு இருக்காங்க. நானும் 9 சும்மா மணிக்கெல்லாம் புலம்பிட்டு இருக்காங்க. ஏன்னா சிராஜ் ஒண்ணு மட்டும் நீங்க இவங்களுக்கும் ரியலைஸ் எனக்கு பண்ண சண்டை வந்தது. இல்ல சிராஜ், 21 வயசு ஆயிடுச்சு. நீங்க ஒரு மெச்சூர்ட், ஒரு டீனேஜ் தாண்டி நீங்க ஒரு மெச்சூர்ட் லைஃப் நீங்க இப்போ வந்திருக்கீங்க, அந்த ஏஜ்ல நிக்கிறீங்க. என்ன பிரச்சனை, என்ன கஷ்டம்னு உங்க அம்மா கிட்ட உட்காந்து மனசை திறந்து பேசுங்க. பேச மாட்டாங்க மேடம், கேட்கவும் மாட்டாங்க மேடம். நான் பேசினா கூட அவங்க பேசுறது தான் நான் கேட்கணும். ஏன்பா 21 வயசு, இப்போ நீ 21 வயசுல இருக்க. இதே 21 வயசுல தான் உங்க அம்மா ஏமாந்து ஒரு தவறான வாழ்க்கைய தேடி இன்னைக்கு இந்த நிலைமையில நிக்கிறாங்க. மத்தவங்களை நான் நடுவில் கஷ்டப்படுறேன் மேடம். கரெக்டுப்பா, கரெக்டுப்பா. அதான் என்ன அவங்கள்ட்ட சொல்லியே இருக்கேன் நான். அதுதான்ப்பா இன்னைக்கு நீ மெச்சோர்டா நீ பேசுறீங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த வயசுல எனக்கு அது தெரியலம்மா, நான் செஞ்சது பெரிய தவறுன்னு அவங்க சொல்லிட்டே தான் இருக்காங்க. ஆனா அதுக்காக என் பையன் என்கிட்ட இப்படி பேசுறது எனக்கே ரொம்ப ரொம்ப மன வருத்தமா இருக்குன்னு சொல்றாங்க. அந்த செஞ்ச அந்த ஒரு தவறுனால மறுபடியும் மறுபடியும் அதே சொல்லி 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 அவங்க வாழ்க்கையை நீங்க கெடுக்குறீங்க, உங்க நிம்மதியும் போகுது. அம்மா பிள்ளைக்கு நடுவுல எவ்வளவு பெரிய கேப் வந்துச்சு. நான் 5000 வாங்குறேன் மேடம். அந்த 5000த்துல கடன் கொடுக்கணும், சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணணும், சீட்டு கட்டணும். இது நீங்க அவங்களுக்கு தெரியும். இல்லை மேடம், ஜாப் தேடினு இருக்கு மேடம், போவேன். ஆனால் இவங்க வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு பையன்கிட்ட எப்படி பேசணும், அவன்கிட்ட எப்படி இது பண்ணணும் அப்படின்னு இல்லை. எடுத்தோடனே ஒரு சின்ன சண்டை வந்ததே வந்து ஒரு மீன் தடி டஸ்ட் கிளீன் பண்ணியிருந்தாங்க. ஒரு பாஷை கிடையாது. அதை வந்து அப்புறமா பண்ணுங்க, சரி இன்னைக்கு பண்ணலாம் நாளைக்கு பண்ணுறேங்க, இல்லை இன்னைக்கு தான் பண்ணுவேன். இவங்க அடம் பிடிக்கிறாங்க, எல்லாத்துக்குமே அடம் பிடிக்கிறாங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணனா அந்த இடத்துல பிளேட்லாம் இருந்தது, கொஞ்சம் நவுத்தி வைங்கம்மான்னு. அது நவுத்தி நீ நவுத்தி வை. இவங்க குட்டி குட்டி சின்ன சின்ன சண்டை, சின்ன சின்ன பிரச்சனைகளை பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க. காலைல மார்னிங் யூஸ் பண்ணாங்க, பேட் வேர்ட்ஸ் திட்டினாங்க என்ன. நான் வெளியே போயிட்டேன், வீட்டை பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்றீங்க. அவருக்கு 21 வயசு ஆயிடுச்சு. ஃப்ரெண்டும் கூட போவாத, ரொம்ப போவாத, நேத்துல ஊரை சுத்தாத. அது அன்பா சொல்லலாம்ல, ஏன் கட்ட கட்ட வார்த்தை யூஸ் பண்றீங்க? ஒரு தாய் யூஸ் பண்ற வார்த்தைகளா அது? அளவு மீறி. இந்த ட்ரிங்க்ஸ், சிகரெட் இதெல்லாம் போடுறது ரொம்ப தப்பான விஷயம். டெலிவிஷனை பார்த்தாலே நம்ம டெய்லி இதுதான் பாக்குறோம், சோஷியல் மெசேஜ். ட்ரிங்க்ஸ் சாப்பிடாதீங்க, சிகரெட் ஸ்மோக் பண்ணாதீங்க, லங் லிவர் எல்லாமே எஃபெக்ட் பண்றது எவ்வளவு தடவை நம்ம பாக்குறோம். ஒரு படம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வர சோஷியல் மெசேஜ் அதுதான். ஏன் கவர்மெண்ட் இதெல்லாம் சொல்றாங்க? நம்ம ஹெல்த்துக்காக. ஹெல்த் இருந்தாதான் வெல்த். தெரிஞ்சுதா, புரிஞ்சுதா? சி, அவங்க கூட நீங்க சந்தோஷமா வாழ நீங்களும் ஆசைப்படுறீங்க, அதே அன்புக்காக நீங்களும் ஏங்குறீங்க. ஆனா ஒரு பையன் அது சொல்ல முடியல, அவங்க தாய், அதனால அழுத சொல்றாங்க. ஆனா அவங்க 2 பேர் என்னன்னா ஒருத்தருக்காக நீங்க 2 பேரும் ஏங்குறீங்க. கரெக்ட் தானே சிராஜ்? அது கரெக்ட் தான், உண்மைதானே? ஆனா இவங்க ஒரு அவங்க ஃபேமிலியில எங்க அப்பா அவரு சண்டை போட்டு பிரிஞ்சிட்டாங்க. அதை வந்து அதே நினைச்சுன்னு இவங்க லைஃப் அதே இல்ல. இப்போ அதனாலதான் இங்க வந்து ஏமாற்றம் ஏமாற்றம் ஏமாற்றம். ஏன்னா வாழ்க்கையில பல ஏமாற்றங்கள் அவங்க பார்த்திருக்காங்க. சோ அது அவங்கள நோவடிச்சிருக்கு. இப்போ ஈஸியா யார் மேலே நம்பிக்கை வரமாட்டேங்கிறது அவங்களுக்கு. யாராவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சையத் கரீம் சார் தான், அவங்க தங்கச்சிட்ட பேசினாலும் அது தப்பான நோக்கத்தோட தான் பண்றாரு, இல்ல இவங்க கிட்ட பேசினாலும் தப்பான நோக்கம். ஏன்னா ஒரு நம்பிக்கை இழந்துட்டாங்க, எல்லாருமே செய்யறது தப்பு, அந்த அந்த நிலைமையில அவங்க இருக்காங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கை அப்படி. சோ அது நல்லா புரிஞ்சுக்கிட்டு சிராஜ், நீங்க தான் கொஞ்சம் ஒரு மாரல் சப்போர்ட் நீங்க கொடுக்கணும்.
இல்லம்மா பரவாயில்லம்மா, நீங்க வாழ்ந்தீங்க அந்த வாழ்க்கை, அது எதனால வாழ்ந்தாங்கன்னு அது அவங்களுக்கு தான் தெரியும். ஆமாங்க. சரி, அது ஒரு முடிஞ்சு போன ஒரு கதை. ஆனா இப்போ அவங்க ஹவுஸ் கீப்பிங்ல பாக்குறாங்க. 2 இயர்ஸா நடக்குது மேடம் சண்டை. இவங்க மனசுக்குள்ள வருது 2 இயர்ஸா. மனசுல குழப்பம். 2 இயர்ஸ் 3 இயர்ஸா நான் சொல்லி பார்த்துட்டேன், மா எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குமா, நீங்க இப்படி பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க இப்படியே பண்ணியிருந்தீங்கன்னா நூறுஜஹான் இவர் வீட்டுக்கு வர மாட்டாரு, இவர் வேற வழி தேடிதான் போவார். இதுவரையும் நான் இவ்வளவு பொறுமையா இருக்கிறதே எனக்கே தெரியல மேடம். வேற எந்த பையனா இருந்தாலும் வீட்டுக்கு வரத ஒரு பையன் அவன் என்ன உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறாருன்னா அன்பு. அதுதான் அவன் அவரோட வாழ்க்கையில மிஸ்ஸிங். அதுதான் உங்க வாழ்க்கையிலயும் மிஸ்ஸிங். ஆமா மேடம். ஏன்னா நீங்க யார் யார நம்பினீங்களோ அவங்க எல்லாம் அவங்களை விட்டுட்டு போயிட்டாங்க, கை விட்டுட்டு போனாங்க. சோ இப்போ ஆறுதல்னு சொல்றதுக்கு உங்களுக்கு உங்க பையனும் உங்க பையனுக்கும் நீங்க தான். ஆமா மேடம். நீங்க 2 பேருமே இப்படி சண்டை போட்டீங்கன்னா எப்படி சேர்ந்து வாழ முடியும்? இந்த ஐநாவத்துலயும் ஒரு சண்டே ஆயிடுச்சு மேடம். அது வந்து ஃப்ரெண்ட்ஸு தான் சண்டை போட்டாங்களே, ஆனா நாங்க இருந்ததுனால நாம் புரிஞ்சுதா? அப்போ நான் சொன்ன விஷயம் கரெக்ட் தானே? நம்ம செய்யாத தப்புக்கு சில நேரம் நம்மளே மாட்டிடுவோம். ஏன்? சும்மா அங்க போய் நீங்க விட்னஸ் சொல்லுவாங்க, மியூட் சைலண்ட் விட்னஸ்னு சொல்லுவாங்க போலீஸ் லாங்குவேஜ்ல. இது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. தப்பு செய்தவங்க ஓடிட்டாங்க மேடம். இல்ல அது எப்பவுமே அப்படிதான். புடிச்சுக்கினாங்க. அதுதான் பிரச்சனையே. அப்போ ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து மூட்டுன்னு இட்டுன்னு தர அவங்க அப்பா. அப்புறம் இன்னொரு வாட்டி ஒரு 10,000 ரூபாய். ஏன்பா இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியுதுல்ல? பசங்க கூட தான். சாரைக்கல்ல போய் மறுபடியும் நீங்க இதே தப்பு கடல இல்ல. அம்மாக்குன்னு ஒரு சில என்ன அவங்க நான் பண்ண யாருக்கிட்ட மாட்டேன் மேடம். எதிர்பார்க்கப்பா? இல்ல அந்த அளவுக்கு நான் பண்ண மாட்டேன். இவங்க பண்ற டார்ச்சர் தான் எனக்கு. நீங்க மறுபடியும் அது பண்றீங்க. இல்ல. வீட்ல இருந்து வெளியில போனோம், வெளியில போனோம், வீட்டுக்குள்ள இருக்க கூடாது, வீட்டுல இருக்க கூடாது. வீட்டுல நிம்மதி இல்ல. வரேன் நானு. வீட்டுக்கு வராது. பூஜா அவர் என்ன சொல்றாருன்னா, சிராஜ் என்ன சொல்றாருன்னா, காலைல போய் சாயந்தரம் எனக்கு வீட்டுல நிம்மதி இருந்துச்சுன்னா நான் வெளியில போக மாட்டேன். ஞாயிற்றுக்கிழமை சனிப்பு கூட வீட்டுல இல்ல ஆமா. மேடம், நான் வேலைக்கு தான் போறேன் நான். அவன் வீட்டுல இருக்க கூடாது. சோறு குளிச்ச போடுறது இல்ல, மேடம். அந்த பையனுக்கு சோறு போடுறது இல்ல. ஏமா ஒரு ஜக்கு தண்ணி மண்டா கூட இல்ல மேடம். அசிங்கமா சாப்பிடுறதுக்கு திட்டுது. பிரிய மாட்டேங்குது. அன்பு இல்ல அந்த சாப்பாட்டுல, அன்பு இல்ல அன்பு மேடம். இல்ல அந்த சாப்பாட்டுல. உண்மையா நீங்க 2 மேடம். பேரும் சேர்ந்து ஒரு வாய் சாப்பிட்டாலும் அதுல அன்பு இருந்ததுன்னா 2 பேரும் அழகா உட்காந்து சாப்பிடலாம். எனக்கு அந்த டென்ஷன் இல்ல மேடம், கடன் அடைக்கணும், வேலைக்கு போகணும். இது பூஜா, மட்டும் தான் வந்துட்டேன் மேடம். நானு. இது மட்டும் தான். அவர் இருக்கார்ல, உங்க பையன் தானே, உங்க கடன் அவர் கடன். அவர்கிட்ட சொல்லுங்க, ஏன்பா எனக்கு இப்படி இருக்குப்பா, வாங்கப்பா நம்ம 2 பேரும் சேர்ந்து உழைப்போம். சொன்னேன் மேடம், வேலைக்கு போ. அன்போட சொன்னா அவர் கேட்பாரு. நான் எப்பனா போவேன், நீ வேண்டாத கேட்காத. வார்த்தைகளை தானே நீங்க யூஸ் பண்ணீங்கன்னு அவர் ஏன் கேட்பாரு? நீ உங்க மேல- சொல்லாத, நீ உங்க சொல்லாத. கோபத்துல நீங்க என்ன வேணா பேசுவீங்க, தங்கச்சி மேல பழி போடுவீங்க, அம்மா பத்தி சொல்லுவீங்க, பையனை பத்தி சொல்லுவீங்க, சையத் கரீமை பத்தி நீங்க பேசுவீங்க. அவரை பத்தி இனிமேல் நான் பேசி என்ன பேசினா மேடம் இருக்க ஒரு போகுது? பெரியவங்க பேசினாக்க இது என்ன கேக்குது மேடம்? என்ன ஆ? லஞ்சம் கொடுக்கறாராம் அவரு எனக்கு. அவர் போட்டேன் பக்கம் மேடம், அவங்க பேசுறாராம். மேல நான் பழி சொன்னு போய் சொல்றாங்கல்ல, கேளுங்க அவங்க நல்லாவே புள்ளிய. இருக்கட்டும், அவங்க விட்டு அவ நான் கேக்குறது. விட்டுட்டேன். ஏங்கம்மா திருப்பியும் அதே விஷயத்த நீங்க ஏன் பேசுறீங்க? எனக்கு இருக்குது என் புள்ள சோறு உங்க போடுறதுக்கு. வாழ்க்கையில இப்போ உங்களுக்கு உங்க பையன் மட்டும்தான். நல்லவனா வரணும் மேடம், அவன் அவர் சொல்றாருல, வேலைக்கு போகணும், ஏன் நல்லபடியா அம்மா குடும்பத்தை ஏன் அம்மா பார்க்கட்டும். அன்போட என்கிட்ட நான் வேணா பேசினா வேலையை விட்டு நின்னுடுறேன் தம்பி, நீ பாத்துக்கோ, இப்போ போ, வர மாசத்துல இருந்து தனி- நின்னுடுறேன் நான். தண்ணி குளிச்ச மேடம், தண்ணி ட்ரம்மில். அந்த தண்ணி நான் மொண்டு ஊற்றின தண்ணியை நீ ஏன் குளிச்ச? என்ன இவ்வளோ பேசுறியே? ஆனால் இவங்க என்ன கேள்வி கேட்டதால நான் ஆன்சர் பண்ணேன். இவங்க கொஸ்டின் கேட்குறாங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். அந்த அளவுக்கு ரொம்ப கொஸ்டின் கேட்குறாங்க, ரொம்ப அந்த அளவுக்கு நானும் ஆன்சர் பண்ணுறேன். அந்த மாதிரி பையனுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுக்கணுமா வீட்டுல? வீடு இருந்தா மேடம், எல்லாத்தையும் நீங்க கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அவன் கேள்விக்கு பதில் கொடுக்க சீக்கிரம் முடியாது. சீக்கிரம் வேலைக்கு போகணும் மேடம், அவங்க தான் ரேஷனுக்கு போறாங்க வராங்க, தண்ணி தான் தூக்கி விட்டு எல்லாரும் தான் சொல்லுவேன், வேலைக்கு வேற போறாங்க எதுவும் சொல்லல நூர்ஜா, மேடம் எல்லாரும் நானு. தான் வேலைக்கு போறாங்க. இப்ப வீட்டுக்கு வீடு நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் வேலைக்கு தான் போறாங்க, யாரும் வீட்டுல இல்ல. ரொம்ப தூரத்துல இருந்து தூக்கி அதுக்காக வந்து எல்லாரும் ஊத்தணும். சத்தம் போட்டு பசங்களை இப்படி பேசி எல்லாம் யாரும் வேலைக்கு போறது இல்ல. சரி, உங்களுக்கு அந்த வேலை பண்ண முடியலன்னா, அந்த பிரஷர் தாங்க முடியல, விட்டுடுங்க. அதுக்காக போட்டு அவரை போய் சித்திரோதை பண்ணீங்கன்னா அவர் எப்படி கேட்பாரு? யாரு மேடம் செய்வாங்க? நான் செய்யணும் இல்லன்னா அவர் செய்யணும்? யார் உங்க செய்வாங்க? நேச்சரை நீங்க ஃபர்ஸ்ட் முதல்ல நீங்க அது சேஞ்ச் பண்ணுங்க. குற்றம் வேற எங்க இல்ல, குற்றம் உங்களுக்குள்ளதான் இருக்கு. அது முதல்ல சேஞ்ச் பண்ணுங்க. திட்டினதுனால நான் 6 மாதம் சாப்பிடாம இருந்தேன் மேடம். பற்றவாக்கத்தில் ஒரு எப்படிங்க அவர் சாப்பிடாம நீங்க எப்படிமா சாப்பிடுறீங்க? நான் எங்க மேடம் சரியா அவன் சாப்பிடுறேன், சாப்பிடுறான். அம்மா ஹோட்டல்ல நல்லா. வாங்கி சாப்பிடுறேன் நான். நல்லா தான் அது சாப்பிடுறீங்க. சாப்பிடுறீங்களே? பையன் சாப்பிட்டானா இல்லையான்னு தெரியாம கூட நீங்க சாப்பிட்டுட்டு தானே இருக்கீங்க. அப்ப எந்த அன்பை பத்தி நீங்க பேசுறீங்க? வேலை செய்ய முடியாது மேடம், அங்க 3 மாடி பெருக்கணும், துடைக்கணும், நடந்துக்கணும், 50 வாட்டி ஏறணும் இறங்கணும் படி. இதுல ஒண்ணு இல்ல, நீங்க உங்க
இப்ப நீங்க சொல்றீங்களே கோபம் வரும், கோபத்துல என்ன வேணா நான் பேசுறேன், முதல்ல அது மாத்துங்க. மாத்திக்கிறேன் அது மாத்தினாதான் உங்க வாழ்க்கை நல்லா அமையும் நூர்ஜான். நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க, நீங்க நிறைய கஷ்டப்பட்டிருக்கீங்க, புரிஞ்சதா? இப்போ இனிமே உங்க லைஃப்ல என்னன்னா, உங்க வாழ்க்கையில என்னன்னா, உங்க மகன் அவன் சந்தோஷம் மட்டும்தான். அவன் சந்தோஷமா இருந்தாதான் நீங்க சந்தோஷமா வாழ முடியும். நான் மறுபடியும் சொல்றேன், திட்டினதுனால திருந்து வரணும், இது ரொம்ப தப்பான விஷயம். சில பேர் திட்டினதுனால திருந்துவாங்க, சில பேர் அன்புனாலதான் திருந்துவாங்க. உங்க பையனை கரெக்டா உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அவன் அன்புக்கு தான் ஏங்குறான். இவர் ஏங்குறதே அன்புக்காக தான். எதிர்த்து அவர் ஒரு வார்த்தை பேசல என்கிட்ட, ரொம்ப தெளிவாதான் அவர் பேசிட்டு இருக்காரு. நல்ல இன்டெலிஜென்ட் பையன் தான். ஆனா அவர் கேட்கறது என்னன்னா, கொஞ்சம் அன்போட பேச சொல்லுங்கம்மா. சோ நீங்க என்ன பண்ணா இனிமே சிராஜ், அந்த கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கட் ஆஃப் பண்ணி அந்த டைம் நம்ம கிட்ட இருக்குல்ல, 10th correspondence ட்ரை பண்ணுங்க. சேம் டைம் பார்ட் டைம் ஜாப். ஸோ உங்க எஜுகேஷனுக்கு அந்த பார்ட் டைம் ஜாப், அந்த வர இன்கம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அம்மா மேல அவ்வளவு ஸ்ட்ரெயின் இருக்காது. பணம் இல்லாதனாலதான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வருது. கொஞ்சம் நீங்களும் உங்க சார்பாக எவ்வளவு நல்லா, என் வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேம்மா, என் படிப்பு, நான் எஜுகேஷன் நான் பாத்துக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேம்மா, நீங்க சம்பாதிச்சு நம்ம வாழ்க்கையை நம்ம பார்த்துப்போம். அதான் மேடம் சொல்லுவேன்னு நானும் இவங்க கிட்ட, உங்க லைஃப்ல வந்து என் லைஃப்ல வந்து சேர்க்காதீங்க, நான் என்ன தப்பு பண்ணேன். நீங்க அவங்க சொல்லலையப்பா, நீங்க தப்பு பண்ணீங்கன்னு அவங்க சொல்லவே இல்லை. அது என்னைக்கு அவங்க சொல்லவே இல்லை. எல்லா தப்பு நான் தான் செஞ்சிருக்கேம்மா, ஆனா நான் பண்ண தப்புக்கு என் பையன் ஏன் அதுக்கு அவன் தப்பான வாழ்க்கையில போக கூடாது, அதுதான் என் ஆசைன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல அந்த மாதிரி தான் அவங்க அங்க கத்துறாங்க, இங்க வந்து அதுதான்ப்பா, அது சொல்ல தெரியாத முறையில அவங்க சொல்றாங்க. அன்போட அன்பால அவங்களுக்கு பேச தெரியல. ஏன் பெத்த சொல்லு நான் என்ன பதில் சொல்ல முடியும் மேடம்? அம்மா மைண்ட் வந்து ஒரு குழந்தை மாதிரி பேசுறாங்க மேடம். குழம்பி போயிடுச்சுப்பா, வாழ்க்கை அப்படி ஆயிடுச்சு. அதனாலதான் என்ன ஏமாத்த நான் கோவப்படுறேன் மேடம். அவர் உங்களை ஏமாத்த மாட்டாரு, இவர் இல்ல, அவர் அதனால அந்த சில பிட்டர் மெமரி சொல்லுவோம், வந்தவங்க எல்லாரும் ஏமாத்திட்டு போயிருக்காங்க. ஸோ யார் மேல நம்பிக்கை வர மாட்டேங்கிறது. சரி இவனும் அது மாதிரி பண்ணிடுவானோ, அந்த ஒரு பயம் இருக்கு. அந்த பயத்துலதான் இப்படி பேசுறாங்க. அது மட்டும் நீங்க புரிஞ்சுக்கங்க சிராஜ். அன்போட டேக்கர், ஓகே? அம்மா வெட்டி பிடிச்சிங்க, கூட்டிட்டு போங்க. பையனை கூட்டிட்டு போங்கம்மா, அன்போட கூட்டிட்டு போங்கம்மா. நான் என்ன அன்பு குறையில மேடம், நான் ஒரு அடி கூட அழுக்காம வளர்த்தது நான் அவனை. சிராஜ் உங்க அம்மா உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க சிராஜ், கொஞ்சம். தப்பா பேசாதீங்கன்னு சொல்லுங்க. என்ன கையில என்னப்பா பச்ச, எந்திரிச்சு காமிங்க. குளிச்சஹாவா? சூப்பர். இதுல என்ன புரியுதுப்பா, அம்மா தான் உங்க வாழ்க்கை. ஓகே, ஆல் தி பெஸ்ட். சந்தோஷமா வாழ்க்கை. ஓகே, நேர்களே, நூர்ஜாவோட அத்தை பொண்ணுனாலதான் இவங்க வாழ்க்கையே மாறிடுச்சு. இவங்க அங்கிருந்து மீண்டிருக்கலாம், முயற்சி செஞ்சிருக்கலாம், ஆனா சூழ்நிலை அவங்களால செய்ய முடியல. இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, என் பையன் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், நாங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும், அப்படி சொல்லிதான் இங்க வந்தாங்க. அவங்க 2 பேரும் நாங்க சேர்த்து வச்சுட்டோம். 2 பேரும் சந்தோஷமா கிளம்பி இருக்காங்க. இவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழணுங்கன்னு நாங்க பிரார்த்திக்கிறோம். நேர்களே, நாளை மறுபடியும் வேற ஒரு உண்மையான சம்பவத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.